ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவுல நம்ம மேஷ ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவா பார்க்க போறோம். சென்ற மாதம் வரைக்கும் 12ஆம் பாவமான மீன ராசியில் சஞ்சரித்து வந்த உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாத ஆரம்பத்திலிருந்து மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால உங்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும், செலவுகள் குறையும், பயணங்கள் அலைச்சல் குறையும், உடல் நலம் சீராகும், எதையும் துணிந்து செய்யும் மனப்பக்குவம் மனப்பாங்கு ஏற்படும். 2ஆம் பாவமான ரிஷப ராசியில மாத ஆரம்பத்துல சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான் ஒன்னு சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. உங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மேலும் உங்களோட 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியுமான புத பகவான் அங்க சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். பெரியவங்க சொல்றத கேட்டு நடக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மை பயக்கும். 11ஆம் வீடான கும்பராசியில சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு உயர் அதிகாரி மற்றும் உங்களோட வயதில் மூத்தவர்களால அனுகூலங்கள் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ராசிநாதனா இருந்தாலும் 8ஆம் அதிபதியா இருக்கிற செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிப்பதால இந்த மாதத்துல நீங்க வேகத்தோட விவேகம்தான் முக்கியம். அதனால படபடப்பையும் அவசரத்தையும் குறைச்சிக்கிறது நல்லது. 12ஆம் பாவமான மீன ராசியில ராகு பகவான் தொடர்ந்து சஞ்சரிப்பதால வேற்று மொழியினர் வேற்று மதத்தினவரால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். இருந்தும் அவர்களால செலவுகளும் அதிகரிக்கும். 6ஆம் பாவத்துல கேத்து பகவான் தொடர்வதால் உடல் நலன்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். ராசியிலேயே அஷ்டமாதிபதி இருக்கிறதும் அண்ட் 6ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனாலையும் நீங்க தினமும் உடல் பயிற்சி செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் மன தைரியமும் அதிகரிக்கிறதுனால எந்த காரியத்தையும் துணிந்து செய்யற மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். குரு பகவான் 2ஆம் வீட்டுல இருந்து உங்களோட 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை சுப பார்வையா பாக்கிறதுனால உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனை படிப்படியா குறையும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உடல் நலன் சீராகும். ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன்ஸ் போன்ற முதலீடுகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். அதுல லாபங்களும் சேரும். இருந்தாலும் கவனம் தேவைப்படும். 10ஆம் பாவமான மகர ராசியில குரு பகவானின் பார்வை விழுவதாலையும் 10ஆம் அதிபதி 11ல இருக்கிறதாலையும் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலையும் நீங்க செய்யற வேலையிலையும் முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க மற்றும் வெளிநாட்டுல படிக்க விசாக்காக வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா விசா சேரும். வெளிநாட்டுல தங்கறதுக்கு பர்மனன்ட் விசா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா நல்ல செய்திகள் சேரும். 19ஆம் தேதி காலையிலிருந்து 20-21 மாலை 6:30 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். இந்த 3 நாட்களில் பண பரிவர்த்தனை, வாக்குறுதி கொடுப்பது மற்றும் ஜாமீன் கையெழுத்து போடுவது இவைகளை முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். புதிய முயற்சிகளை இந்த 3 நாட்களில் தவிர்க்கவும். இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வணங்கி வர உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். கந்த சஷ்டி கவச்சம், கந்த குரு கவச்சம், வேல் மாறல் விருத்தம் இந்த மாதிரி முருகப்பெருமானோட ஸ்தோத்திரங்களை சொல்லியோ கேட்டோ வர உங்களுக்கு மேலும் நன்மைகள் சேரும். இந்த ஜூன் மாசம் போன மாதம் இருந்த செலவுகள் எல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கிறதுக்கும் மற்றும் உங்களுக்கு முன்ன இருந்த ஒரு பயநிலை போய் தைரியம் மனோதிடம் பிறக்கிறதுக்குமான மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையும்.
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நன்றிகளுடன் ஸ்ரிங்கன் வி பிரபாகரன்.